கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது ஒருவர் எப்படியாவது படிக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் சிறுகதை இது. இது கக்கன் கதை நேரம். நான் அருணா. நகராட்சி ஆரம்ப பாடசாலை 5ஆம் வகுப்பு பி பிரிவின் ஆசிரியர் வெங்கடகிருஷ்ணன் வருகை பதிவேட்டை எடுத்து ஒவ்வொரு மாணவனின் பெயரை அழைத்து வருகை பதிவு செய்து கொண்டிருந்தார். அன்பழகன் உள்ளேனையா, ஆனந்தன் உள்ளேனையா, இளவரசு உள்ளேனையா என்று அழைத்தபடியே மணிமாறன் 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 எத்தனை தடவை சொல்றது, இருக்கிறானா இல்லையா? ஐயா, மணிமாறன் வகுப்புக்கு வரலங்க ஐயா என்றான் இளவரசு. ஏண்டா, உடம்பு சரியில்லையா? தெரியலங்க ஐயா. ஏண்டா, உன்னோட படிக்கிறவன் தானே, அவன் ஏன் இன்னைக்கு வரலன்னுலாம் தெரிஞ்சுக்க மாட்டியா? அவன் வீடு கிழக்கால 5 மைலுக்கு அந்த பக்கம் இருக்கு, ரொம்ப தூரம் இருக்குங்க ஐயா. யாரும் அவன் வீட்டுக்கு போனதே கிடையாது என்றான் பாபு. மலைப்பாங்கான பகுதியில் இப்பள்ளி இருப்பதால் பெரும்பாலான மாணவர்கள் 5 மைல் அப்பால் இருந்துதான் வருகிறார்கள். மணிமாறன் வகுப்பில் முதல் மாணவன், ஆனால் அமைதியானவனும் கூட. 5 வருடங்களாகவே சலிக்காமல் 5 மைல்கள் நடந்து வந்து படித்து பின் 5 மைல் நடந்து வீடு போகிறவன். பள்ளி மேடைகளில் நன்றாக பேசக்கூடியவன். பாபு, மணிமாறன் ஊருக்கு பஸ் போகுதா கேட்டார் ஆசிரியர். பஸ் எல்லாம் அவன் ஊருக்கு போகாதுங்க ஐயா. நாளைக்கு அவனை பார்த்துட்டு வா என்ன ஆசிரியர் சொல்ல, சரிங்க ஐயா என்றான் பாபு. காலை 7 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பிய பாபு மணிமாறன் இருக்கும் ஊருக்கு வேகமாய் நடந்தான். அவன் ஊரிலிருந்து குறுக்கு பாதைகளில் சென்றால் 3 மைல்களில் மணிமாறன் ஊரை தொட்டுவிடலாம் என்று நினைத்த பாபு ஒரு மளிகை கடையில் சிறிதளவு பொரிக்கடலையை வாங்கி மென்று கொண்டே சென்றான். 1 மணி நேர நடைப்பயணத்திற்கு பின் வேம்புலிகுடி என்ற மணிமாறனின் கிராமத்தை அடைந்தான் பாபு. இரட்டை மாட்டு வண்டி பாதை, இரு பக்கமும் பச்சை பசேல் என்று வயல்வெளிகள், வானை அலசும் தென்னை மரங்களும் கரும்பும் நெல்லும் கண்களை பறித்தன. வேம்புலிகுடி கிராம ஊராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்ற மஞ்சள் பெயர் பலகையை கடந்தான் பாபு. பார்த்த இடமெல்லாம் குடிசைகள், குடிசைகள் நடுவே சில மாடி வீடுகள். எதிரில் வந்த ஒரு சிறுவனிடம் மணிமாறனை பற்றி விசாரித்தான் பாபு. அவனை கோயமுத்தூர் மில்லுக்கு வித்துட்டாங்க என்று சொல்லிவிட்டு அச்சிறுவன் வேகமாய் நகர, மணிமாறனை வித்துட்டாங்களா, எதுக்கு என்ற கேள்வியை தனக்குள் கேட்டபடி பள்ளியை நோக்கி நடந்தான். பள்ளிக்கூடத்திற்கு நுழைந்த பாபு ஆசிரியரிடம் விஷயத்தை சொல்ல அவர் அதிர்ந்தார். நல்லா படிக்கிற பையனை இப்படி வித்துட்டாங்களே, அட பாவிகளா, பெத்த பிள்ளைய விற்க எப்படித்தான் இவங்களுக்கெல்லாம் மனசு வந்ததோ. சுதந்திரம் பெற்று 60 ஆண்டுகள் ஆகியும் இந்த குழந்தைகள் விற்பனை என்ற கொடூரம் ஒழியவே இல்லை என மிகவும் வேதனைப்பட்ட ஆசிரியர் வெங்கடகிருஷ்ணன். மறுநாள் காலை தனது மோட்டார் பைக்கை எடுத்துக்கொண்டு மணிமாறனின் கிராமத்திற்கு சென்றவர் மாணவனின் முகவரியை எதிரில் வந்த சிலரிடம் விசாரித்து கொண்டு அவன் குடிசை முன் வாகனத்தை நிறுத்திவிட்டு இறங்கினார். குடிசையை பார்த்து கண் கலங்கினார். இவ்வளவு மோசமான இடத்திலிருந்து வரும் இவனா நன்றாக படிக்கிறான்? குடிசையில் அங்கங்கு பொத்தல்கள். எந்த இடத்தில் படுப்பான்? எந்த இடத்தில் அமர்ந்து படிப்பான்? இவ்வளவு கஷ்டமான நிலையில் நன்கு படிக்கும் அவனை நினைத்து பெருமைப்பட்டார். உள்ள யார் இருக்கிறது? யாரு என்று குரல் கொடுத்தபடி எலும்பும் தோலுமாய் ஒரு உருவம் பெண் ரூபத்தில் குனிந்து வெளியே வந்தாள். ஐயா, யாருங்க நீங்க? மணிமாறனோட தாயாரா? ஆமாங்க ஐயா. உங்க வீட்டுக்காரர் எங்கம்மா? அவரு காலையிலேயே வேலைக்கு போயிட்டாருங்க. எங்க போயிருக்கிறாரு? டவுன்ல மூட்டை தூக்குறாருங்க. அப்படியா? மணிமாறன் எங்கம்மா? கோயமுத்தூர்ல ஒரு மில்லுல வேலைக்கு சேர்த்துட்டாருங்க எங்க வீட்டுக்காரரு. ஏன்? படிக்க வைக்க எங்களாலெல்லாம் முடியாதுங்க. புத்தகம் சாப்பாடெல்லாம் பள்ளிக்கூடமே தருதேம்மா, அப்புறம் ஏம்மா அனுப்ப மாட்டேங்கிறீங்க? மணிமாறன் நல்லா படிக்கிற பையன், அவனை வேலையில சேர்த்துருக்கிறது சட்டப்படி குற்றம், தெரியுமா உங்களுக்கு? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க சாமி. எங்க வீட்டுக்காரு வந்தா சொல்றேங்க ஐயா. 5 நாளைக்குள்ள அவன் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்ப சொல்லுங்க, இல்லைன்னா உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுவேன் மிரட்டல் பாணியில் கூறினார் ஆசிரியர் வெங்கடகிருஷ்ணன். சரிங்க, வீட்டுக்காரு வந்தா சொல்றேங்க என்றாள் அவள். ஆசிரியர் பைக்கை ஆன் செய்தார். 5 நாட்கள் ஆகியும் மணிமாறன் பள்ளிக்கு வரவில்லை. நாளை ஞாயிற்றுக்கிழமை, மணிமாறன் தந்தை குடிசையில் இருப்பார் என்ற நம்பிக்கை ஆசிரியருக்கு இருந்தது. விடிந்ததும் 6 மணிக்கெல்லாம் அவன் குடிசை முன் நின்றது பைக். யாருங்க யாருங்க உள்ள என்று குரல் கொடுத்தார் ஆசிரியர். யாரு என்றவாறே எலும்பாய் ஒரு ஆண் உருவம் வெளியே வந்தது. நீங்க தான் மணிமாறன் அப்பாவா? ஆமாஞ்சாமி. ஏன் அவனை பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பல? நல்லா படிக்கிற பையன் அவன்.
அவன் படித்து என்னத்தை கிழிக்க போகிறான் சாமி. எனக்கு மூட்டை தூக்க முடியல, சிறுநீரகம் ஒன்று போச்சான், வீட்டில் ஏகப்பட்ட பண கஷ்டம். அதான் மில்லில் 10 வருஷம் கேரண்டி தரேன்னு சொன்னாங்க. சரின்னு 25,000 ரூபாய் வாங்கிட்டு அவனை அடமானம் வச்சிட்டேன் சாமி. இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்லை? பெத்த பிள்ளைய யாராவது விற்பாங்களா? உங்கள் கஷ்டத்துக்கு ஒரு நல்லா படிக்கிற பையனை இப்படி நாசப்படுத்திட்டீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லை? பிச்சை எடுத்தாவது பிள்ளைய படிக்க வைக்கணும், அதுதான் பெத்தவங்களோட கடமை. உன் பையனையும் சாகிற வரைக்கும் ஒன்னா மாதிரியே இப்படி மூட்டை தூக்கி கூலிக்காரனாவே இருக்க சொல்றியா? சாமி, நீ சொல்றதெல்லாம் எனக்கு தெரியுது. என்னால் சாப்பாட்டுக்கு கூட சம்பாதிக்க முடியலையே, நான் என்ன பண்ணுவேன்? தன் இயலாமையை கூறினார் மணிமாறனின் தந்தை. இந்த கேள்விக்கு ஆசிரியரால் பதில் சொல்ல முடியவில்லை. அவர் அமைதியாக இருந்தார். இதை பாரு சாமி, என் பிள்ளைய என்னால் படிக்க வைக்க முடியாது. நீ வேணா 25,000 கொடுத்துட்டு என் பிள்ளைய கூட்டிட்டு போ. நீயே பெரிய ஆளா அவனை ஆக்கி நீயே வச்சுக்கோ என்று அலட்சியமாக கூறிவிட்டு குடிசைக்கு திரும்பினார் மணிமாறனின் தந்தை. மணிமாறனின் தந்தை தந்த முகவரிக்கு ஆசிரியர் சென்றார். தன் நண்பர்களின் ஒத்துழைப்பால் மணிமாறனை அந்த அரிசி ஆலையிலிருந்து மீட்டு அவனை தன் பிள்ளை போல் வளர்த்தார் ஆசிரியர். நன்றாக படித்த அவன் 10ஆம் வகுப்பில் மாவட்ட அளவில் முதல் மாணவனாக வந்தான். மேல்நிலை படிப்பிலும் மாவட்டத்தில் முதல் மாணவனாக வந்தான். கல்லூரியில் சேர்த்து பிகாம் படிக்க வைத்தார். 3 ஆண்டுகள் முடிந்ததும் ஆசிரியர் மூலம் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைத்தது. 3 மாதங்கள் பணியாற்றி அந்த 3 மாத சம்பளங்களை ஒன்று சேர்த்து கொண்டான். 10 ஆண்டுகளாக பெற்றோரை பார்க்காத ஆவலில் தன் நண்பர் ஒருவரின் பைக்கில் கிராமத்திற்கு கிளம்பினான். கிராமத்திற்கு அடிக்கடி வரவில்லை என்றாலும் அவ்வப்போது நண்பர்கள் மூலம் பெற்றவர்கள் நிலைமையை அறிந்து வந்தான் மணிமாறன். இன்று நேரடியாக 10 வருடங்கள் கழித்து தன் பெற்றோர்களை பார்க்க போகிறான். குடிசை முன் பைக்கை நிறுத்திவிட்டு அம்மா என்று குடிசைக்குள் நுழைய 40 வயது பெண்மணி புகையுடன் அடுப்பிலிருந்து முகத்தை திருப்ப, அம்மா, நான் மணிமாறன். ராசா, நீயா? என்னம்மா வளர்ந்துட்ட? 10 வருடங்களுக்கு முன் முழுமையாக மகனை பார்த்த சந்தோஷத்தில் அவனை கட்டி அணைத்து கொண்டு ஆனந்த கண்ணீர் விட்டார் மணிமாறனின் தாய். ஏனுங்க, நம்ம புள்ள வந்துட்டாங்க, குரல் கொடுத்தாள் தாய். வயதான தலைமுடியுடன் வெளுத்த உருவம் ஒன்று உள்ளே இருந்து வந்தது. அப்பா மணிமாறா, எப்படி இருக்க? ஆசிரியரோட அன்பான ஆதரவால நான் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டேன்பா என்றான் மணிமாறன். படிப்பு ஒரு சாதாரண குடும்பத்து பையனை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகுங்கிறத உணர்ந்துட்டேன்பா. நீ மில்லில் வேலை செஞ்சிருந்தா இன்னமும் கூலிக்காரனாத்தான் இருந்திருப்ப. உன் வாழ்க்கையும் பிச்சைக்கார வாழ்க்கையாதான் போயிருக்கும். நீ படிச்சதால உனக்கு மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, உன் நம்மளுடைய வருங்கால சந்ததிக்கே பெருமைப்பா. நம்ம வருங்கால சந்ததியே நல்லா இருக்குமப்பா. இந்த நல்ல காரியத்தை செஞ்ச அந்த வாத்தியாரு நீடோடி வாழணும்பா, நல்லா இருக்கணும்பா அந்த மனுஷன் என்று கண்கலங்கி வாழ்த்தினார் மணிமாறனின் தந்தை. அப்பா, என்னை போல கூலிக்கார பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வர என்னால் ஆன உதவியை செய்வேனேப்பா. என் ஆசிரியர் மூலம்தான் எனக்கும் இந்த எண்ணம் தோன்றியது என்றான் மணிமாறன். படிப்பு ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கையை உச்சத்திற்கு கொண்டு போகும் என்பதற்கு மிகப்பெரிய சான்று இந்த ஒரு சிறுகதை.